Hello friends, hello MTNs. நான் உங்க மோகன். உங்க பைக்கோட செயினை கரெக்டா டைட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி லூப் பண்ணி ப்ராப்பரா செயினை மெயின்டைன் பண்றது மூலமா உங்க பைக்கோடைய பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மைலேஜை அச்சீவ் பண்ண முடியும். ஆனா செயினை மெயின்டைன் பண்றது அப்படின்றது ரொம்ப ஈஸி கிடையாது, கஷ்டமான ஒண்ணு. செயினை பத்தி நம்ம சேனல்லையே எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கு, ஃபியூச்சர்லயுமே எக்கச்சக்கமான வீடியோஸ் வரும். காரணம் என்னன்னா செயின் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பட் இந்த வீடியோல நம்ம சேனல் MTNs ஒருத்தர் செயினுக்கு அப்ளை பண்ற செயின் பேஸ்ட்டை பத்தி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாரு. இதை பத்தி பெருசா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரபலமான மோட்டூல் அப்படின்ற பிராண்ட்லயே செயின்ல அப்ளை பண்றதுக்காக செயின் லூப் பேஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம இந்த வீடியோல ரிவ்யூ பண்ண போறோம். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, ஏன்னா மோட்டூல் அப்படின்றது ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டு. அவ்வளோ பெரிய பிராண்டெல்லாம் நமக்கு ப்ரொமோஷன் பண்ண போறது இல்லை. அப்படியே ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சாலுமே நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதோட பெரிய சேனல்லாம் இருக்கு, ஸோ அவங்கள தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோல இந்த ப்ராடக்ட்டை என்னுடைய கை காசு போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அதை நான் யூஸ் பண்ணி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்றேன், வாங்க பார்க்கலாம். மோட்டோலோட இந்த C5 செயின் பேஸ்ட் பாத்தீங்கன்னா கிரீஸ் மாதிரியான ஒரு லூப்ரிகன்ட் தான். ஆனா இது பார்க்கிறதுக்கு HSL நாம ரெகுலரா யூஸ் பண்ற டூத் பேஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த செயின் பேஸ்ட்டை யூஸ் பண்ணி பார்க்கிறதுக்காக நம்மளுடைய பைக்கோட செயினை பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா க்ளீன் பண்ணி பைக்கை பக்கவா வாட்டர் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். செயினை எப்படி க்ளீன் பண்றது, எதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்றதுன்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு, அப்புறமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பைக்கோட செயினுக்கு செயின் லூபை யூஸ் பண்றோம் அப்படின்னா செயின் லூப் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோர்ஸா நமக்கு வெளியே ஸ்ப்ரே ஆகும். அதுவும் இல்லாம அது இனிஷியலா லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிறதால செயினோட எல்லா பகுதிகளுக்கும் ரொம்ப ஈஸியாவே அது போய் ஸ்ப்ரெட் ஆயிடும். ஆனா இந்த மோட்டோலோட C5 செயின் பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கிரீஸ் டைப் லூப்ரிகன்ட்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சோ இதை அப்ளை பண்றதுக்கு நாம மேனுவலா தான் செயினோட எல்லா பகுதிகளுக்கும் அப்ளை பண்ணணும். இதுக்கு மோட்டோல் தரப்புல அந்த பேஸ்ட்லயே இன்பில்டாவே ஒரு பிரஷ் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த பிரஷ் ரொம்ப சாஃப்டா இருக்கிறதால அது என்னமோ எனக்கு செயின்ல அப்ளை பண்றதுக்கு கரெக்டா இருக்காதுன்னு தோணுது. சோ அதுக்காக நம்மளுடைய டென்டிஸ்ட் அப்புறம் மெக்கானிக்லாம் சஜஸ்ட் பண்ற நம்ம நார்மலா யூஸ் பண்ற டூத் பிரஷ் அதுக்கு கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ அந்த டூத் பிரஷை யூஸ் பண்ணி இந்த செயின் பேஸ்ட்டை செயின்ல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பைக்கோட செயினுக்கு செயின் லூப் அப்ளை பண்றோம் அப்படின்னா அதிகபட்சம் 5 நிமிஷத்திலே நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஆனா இந்த செயின் பேஸ்ட்டை பாத்தீங்கன்னா நாம பொறுமையா தான் செயினோட எல்லா லிங்க்லயுமே படுற மாதிரி நம்ம டூத் பிரஷை யூஸ் பண்ணி பொறுமையா நாம தான் அப்ளை பண்ணணும். பட் இதோட ஒரு பாசிட்டிவ் என்னன்னா இப்போ நம்ம பைக்கோட செயினுக்கு செயின் லூப் பண்றோம் அப்படின்னா செயின் லூப் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் அது கொஞ்சம் கொஞ்சமா பிசு பிசுப்பு தன்மையோட மாதிரி ஸ்டிக்கினஸா செயின்ல ஒட்டிக்கும். ஸோ அதனால செயின் லூபை இப்போ நம்ம செயினுக்கு அப்ளை பண்றோம்னா அப்ளை பண்ண உடனே நம்ம பைக்கை ஓட்டிட்டு போனோம்னா அது வேஸ்ட் தான். ஏன்னா அப்ளை பண்ண செயின் லூப் எல்லாமே திருச்சி வெளியே வந்துடும். ஆனா இந்த செயின் பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இது ஆல்ரெடி ஸ்டிக்கினஸா இருக்கிறதால நீங்க செயின்ல அப்ளை பண்ண உடனே கூட நீங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு போகலாம். இந்த செயின் பேஸ்ட்டை நம்ம பைக்கோட செயினுக்கு அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டி பார்த்துட்டேன். இந்த ஒரு நாள்ல நான் ஆல்மோஸ்ட் 100 கிலோமீட்டர் கவர் பண்ணேன். அந்த 100 கிலோமீட்டர்லயுமே பாத்தீங்கன்னா நான் சம்டைம்ஸ் ஃபாஸ்டாவும் போனேன், சம்டைம்ஸ் ஸ்லோவாவும் போனேன். ஸோ ஃபாஸ்டா போகும்போது கூட இந்த செயின்ல அப்ளை பண்ண செயின் பேஸ்ட் எதுவுமே வெளியே தெரிச்சு விழல. அப்ளை பண்ண செயின் பேஸ்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் செயின்ல அப்படியே தான் இருந்தது. இது ஒரு கிரீஸ் டைப் லூப்ரிகன்ட் அப்படின்றதால டஸ்ட்டை ஓவரா அட்ராக்ட் பண்ணுவான்னு நான் நினைச்சேன். பட் அப்படி இல்லை, ரெகுலரா எவ்வளவு டஸ்ட் செயின்ல அட்ராக்ட் ஆகுமோ அதே அளவுக்கு தான் அட்ராக்ட் ஆகியிருந்தது. பட் ஓட்டுன வரைக்கும் செயின் நல்லா ஸ்மூத்தா ரன் ஆச்சு. எந்த இடத்துலயுமே தேவையில்லாத நாய்ஸ் எதுவுமே வரல. இந்த மோட்டோல் C5 செயின் பேஸ்ட் பாத்தீங்கன்னா 150 ml தான். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 390 ரூபாய். ஸோ இதை குறைஞ்சபட்சம் 8 முறையில இருந்து அதிகபட்சம் 10 முறை நாம செயின்ல அப்ளை பண்றதுக்காக பயன்படுத்தலாம். இது ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிரீஸ் டைப் லூப்ரிகன்ட் அப்படின்றதால இது பெருசா வாட்டரை அட்ராக்ட் பண்ணாது. அதனால இது மழை டைம்ல வேணா இந்த செயின் பேஸ்ட்டை நீங்க அப்ளை பண்றதுக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா மழை டைம்ல நீங்க என்னதான் செயின்ல செயின் லூப் பண்ணி வச்சாலுமே பைக்கோட செயின் துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த மாதிரி சமயத்துல இந்த செயின் பேஸ்ட் வேணா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி செயினை லூப் பண்றதுக்கு இதை விட பெட்டரான செயின் லூப்லாம் இருக்கு. சோ அதை பத்தி அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். செயின் லூப்புக்கு பதில் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனும் இருக்கு. அது என்னன்னு ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோக்கான லிங்கையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி வேற என்ன ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம MTNs ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோங்க. கர்மாவை எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க. மற்ற எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை வந்து பார்க்குறேன். லவ் யூ MTNs. நன்றி.